மத்தேயு 18:1-4 அவ்வேளையில் சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவில் நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்து நிமித்தம் ஏற்றுக்கொள்கிறவன் என்னை ஏற்றுக்கொள்கிறான். இயேசுநாதர்கிட்ட வந்து ஒரு கேள்வி கேட்டாங்க சீடர்கள். பரலோகத்தில் எவன் பெரியவனா, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனா இருப்பான்னு கேட்டாங்க. இந்த சீஷர்களுக்கு யார் பெரியவன் அப்படின்ற, யார் வலது பக்கம் உட்கார்றது, யார் இடது பக்கம் உட்கார்றது, நீ பெரியவனா நான் பெரியவனான்றதுலேயே இயேசுநாதர் இருக்கிற வரைக்கும் இப்படி ஒரு அக்கப்போர் ஒரு பக்கம் போய்கிட்டே இருந்தது. இன்றைக்கும் சபையில் அதான பிரச்சனை. பாரம்பரிய சபைகளில் மட்டும் இல்லை, ஆவிக்குரிய சபைகள்லையும் அதான் பிரச்சனை. நீ பெரியவனா நான் பெரியவனா, நீ பாஸ்டருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவனா அல்லது நான் வேண்டப்பட்டவனா என்று எல்லா சபைகளிலும் இந்த பிரச்சனை போய் கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். முதல்ல பரலோகத்துக்கு உள்ளே போனால் தானடா நீங்கள் பெரியவர்களாக முடியும். பரலோக ராஜ்யத்துக்கு உள்ளே போனால் தானே நீங்கள் பெரியவர்களாக முடியும். ரெண்டாவது தான் பெரியவர்களாவது. முதல்ல பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நீங்கள் நுழையணும். அதற்கு நீங்கள் மனம் திரும்பணும். சிறு பிள்ளைகளைப் போல மாறணும். மனம் திரும்புதலை முதலாவது சொல்கிறார். இந்த மனம் திரும்புதல், ரிப்பன்டன்ஸ், இதை ரொம்ப பேசுறதில்ல. விசுவாசத்தை தான் ரொம்ப பேசுகிறாங்க. விசுவாசம் அடிப்படையானது, அதில் எந்த சந்தேகம். விசுவாசிச்சா போதும், ரட்சிக்கப்பட்டுருவாய். நீ விசுவாசிச்சா போதும், உனக்கு ஞானசானம் கொடுத்துருவோம். இப்படித்தான் இப்போ இருக்கிற ஊழியக்காரர்கள் அநேகர் பேசுகிறார்கள். ஆனால் மனம் திரும்புதல் மிகவும் அவசியம். மனம் திரும்புதல் இல்லைன்னா எவ்வளவு இயேசுநாதரை விசுவாசித்தாலும், மனம் திரும்புதல் இல்லைன்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியாது. ரொம்ப முக்கியம் அது. ஏன்னா 70களில் 60களில் தான் மனம் திரும்புதலை பற்றி தான் பேசினாங்க. அதுக்கப்புறம் 90களில் ஆரம்பிச்சது, பிடிச்சது ஒரு வியாதி, விசுவாசிச்சா போதும். இப்போ அது கூட தேவையில்லை. கிருபைன்னு ஒன்று வந்துடுச்சு, நீ விசுவாசிக்க கூட வேண்டாம், நீ பேசாமல் இரு, என்ன வேணால் பாவம் கூட செய், உனக்கு கிருபை அப்படியே வந்து மேலே அப்படியே வந்து தொம்முன்னு விழும் என்று. நீ டான்ஸ் ஆடினா போதும், விசில் அடித்தா போதும், சிரித்தா போதும், உன் மேலே அப்படியே வந்து கிருபை அப்படியே வந்து பொழிய மழை போல. இப்போ அப்படி ரொம்ப வர ரொம்ப அதை சாதாரணமாக்கிட்டாங்க, மலிவாக்கிட்டாங்க பரலோக ராஜ்யத்தை. மனம் திரும்புதல் அது ரொம்ப அவசியம். மனதை திருப்புதல். நான் ஏற்கனவே மனம் திரும்புதலை பற்றி சில செய்திகளில் நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய மனதை திருப்புதல். நம்முடைய ஆவி ஏற்கனவே அது உயிர்ப்பிக்கப்படுகிறது ரட்சிக்கப்படும் போது. நம்முடைய சரீரம் வருகையில் தான் மறுரூபமாக்கப்படும். நம்முடைய மனதை நாம் திருப்ப வேண்டும். எப்படியெல்லாம் கர்த்தருடைய வழியில் திருப்பம் வருதோ, ஒரு வாகனத்தை திருப்ப வரும்போதெல்லாம் திருப்புறோம். தேவைப்படும் போது இடதுபுறம் திருப்புறோம், தேவைப்படும் போது வலதுபுறம் திருப்புறோம், தேவைப்படும் போது யூட்டர்ன் கூட எடுக்கிறோம். அந்த மாதிரி நம்முடைய மனதை கர்த்தருடைய காரியங்களில் நம்ம திருப்பணும். இந்த மனம் திரும்புதல் அது அவசியம். இந்த மனம் திரும்புதல் இருந்தால் தான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போக முடியும். அதுக்கப்புறம் சொன்னார், இந்த பிள்ளையை போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாயிருப்பான். தாழ்மை, ரட்சிக்க மனம் திரும்பாதவர்களிடத்துல கூட தாழ்மை இருக்குது. எத்தனையோ பேர் இடத்துல. தமிழ்நாட்டில் ஒரு உச்ச நடிகர் ஒருத்தர் இருக்கார். வயசு 70க்கு மேலே ஆயிட்டு. அவரை பற்றி ஒரு இளம் இயக்குனர் சொன்னார், நான் அவரை வச்சு படம் எடுத்தேன். அவர் நான் போகும்போது வரும்போதெல்லாம் எழுந்து நிற்பார். நான் வாலிபேன்,
அவருக்கு 70 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. நான் புதுசாக வந்திருக்கிற இயக்குனர், அவர் உச்சத்தை தொட்ட நடிகர். அவர் நான் போகும்போது வரும்போதெல்லாம் எழும்பி நிற்பார். அதனால் நான் அவர் முன்னால் போக மாட்டேன், வரமாட்டேன். பின்னால் சுற்றி 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 எத்தனையோ மைல்கள், நான் அப்படி கணக்கு போட்டால் எத்தனையோ மைல் வந்துடுது. அவரை வச்சு படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளே அவர் கண் முன்ன படாமலேயே, அவர் என்னை கண்டாலே எத்தனை தடவை நான் போனாலும் எழுந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்னால் அதை எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அதிசயமாக இருந்தது. அவ்வளவு தாழ்மையா, நிச்சயமாக அது தாழ்மை தான், அது நடிப்பு கிடையாது. ஏன்னா அந்த மனுஷனை அந்த நடிகனை பொறுத்தவரை அவன் தாழ்மையானவன் தான், அவன் நடிக்கலை. ஆனால் வெறும் தாழ்மை ஒருவனை பரலோக ராஜ்யத்தில் பெரியவன் ஆக்காது. மனம் திரும்பிட்டு அதுக்கப்புறம் தாழ்மையாக இருக்கணும். அது இன்னொரு நான் சொல்லுகிற என்ன, இவர் நடிப்பு உலகத்திலிருந்து சினிமாவிலேருந்து உதாரணங்களை சொல்கிறாரே. இயேசு பிசாசை கூட உதாரணமாக சொன்னார். சர்ப்பத்தை போல வினாவுள்ளவர்களாக இருங்கள்னார். அதனால் நான் சொல்கிறது அதை விட மோசமானது இல்லைன்னு நினைக்கிறேன். இன்னொரு உச்ச நடிகன், அவன் ஒரு பேர் கிறிஸ்தவன். அவங்க அப்பா ஒரு பேர் கிறிஸ்தவர், இவன் பேர் கிறிஸ்தவனான்னு தெரில. கத்தோலிக்க ஆலயங்களுக்கு போவான். இதை பெந்தைகோஸ்தே சபைக்கு கூட வந்ததாக சொல்கிறாங்க. அவனை பற்றி இந்தியா டுடே பத்திரிகையில் அட்டப்படத்தில் ஒரு காலத்தில் பல ஆண்டுகளுக்கு முன்பதாக எழுதினான். அவன் ஒரு பெரிய இடத்தை சினிமாவில் பிடிச்சப்போ அவனை பற்றி எழுதினான். அவன் ரொம்ப தாழ்மையானவன். இந்த நடிகன் பைபிள் வசனத்தை எழுதினான். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான், இவன் தன்னை தாழ்த்தினான் உயர்த்தப்பட்டான்ற வசனத்தோடு தான் அந்த கட்டுரையை முடிச்சிருந்தான். இவங்கெல்லாம் மனம் திரும்பலை. நான் சொன்ன அந்த 2 பேரும் மனம் திரும்பலை. ஆனால் தாழ்மையாக இருக்காங்க, உயர்வு வந்துடுச்சு. இந்த உலகத்தில் வெறும் தாழ்மையை மட்டும் வச்சு உயர்ந்து விடலாம். ஆனால் பரலோகத்தில் தாழ்மையை மட்டும் வச்சுக்கிட்டு பரலோகத்துக்கு உள்ளே கூட போக முடியாது. முதல்ல மனம் திரும்பணும். மனம் திரும்பினா தான் பரலோகத்துக்கு உள்ளேயே போக முடியும். அதுக்கப்புறம் தாழ்மை பரலோகத்தில் நமக்கு ஒரு ஆங்கில மொழிபெயர்ப்பில் போடப்பட்டிருக்கிற ரேங்க். மனம் திரும்புதல் பரலோகத்துக்கு உள்ளே கொண்டு போகிறது. தாழ்மை நமக்கு ஒரு பெரிய உயர்ந்த ரேங்கை பரலோகத்தில் கொடுக்கிறது. ஆமென்.